வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்க அம்ரிஸ்டர் பொற்கோயில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொற்கோயில் சீக்கியர்களுக்கான புனித தலமாக கருதப்படுகிறது. இந்த கோயிலை 1577 குரு ராம்தாஸ் அப்படிங்கிறவர் தான் அடிக்கல் நாட்டி கட்டுறதுக்கு ஆரம்பித்தார். அவருக்கு அடுத்தபடியாக வந்த 5வது சீக்கிய குரு திரு அர்ஜுன் தேவ் அவர்கள் தான் இந்த கோயிலை முழுசாக கட்டி முடித்தார். அவர் தான் இந்த கோயிலுக்கான ஆர்கிடெக்ட். 1604 தான் இந்த கோயிலை கட்டி முடித்தாங்க. இந்த அர்ஜுன் தேவ் அப்படிங்கிறவர் தான் குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கிற சீக்கியர்களுக்கான புனித நூலை எழுதியவர். இந்த கோயில் கட்ட தேவையான நிலங்களை அன்னைக்கு இருந்த வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த ஜமீன்தார்கள் கிட்ட வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாகூர்லேருந்து வந்த ஒரு முஸ்லீம் துறவி தான் இந்த கோயில் கட்டுறதுக்கான அடிக்கல்லையே நாட்டியிருக்காரு. இதிலிருந்து இந்த கோயில் எந்த அளவுக்கு சமூக நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் ஆரம்பத்திலேருந்தே காத்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்தில் கட்டப்படும் போது இந்த கோயில் பொற்கோயிலாக கட்டப்படலை. 19ஆம் நூற்றாண்டில் மகாராஜா ரஞ்சித் சிங் அப்படிங்கிற ஒரு சீக்கிய மன்னர் தான் இந்த கோயிலுக்கு தங்கமுலாம் பூசி பொற்கோயில் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கி கொடுத்தாரு. இந்த கோயிலுக்கு ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் இருக்குங்க. அது பேர் தான் லங்கர். இது ஒரு கம்யூனிட்டி கிச்சன். இங்கே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு சமைச்சு சாப்பாடு போடுறாங்க. இங்கே ஜாதி மதம் ஏழை பணக்காரன் அப்படின்னு எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இது ஒரு சேவையாக இந்த கோயிலில் செய்கிறாங்க. சீக்கிய மதத்தின் கொள்கைகளான சமத்துவம், பணிவு, தன்னலமற்ற சேவை அப்படிங்கிற விஷயங்களை இந்த கோயில் பிரதிபலிக்குது.